ஹாய் ஐ எம் A65 நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷை தமிழில் பார்த்துட்டு இருக்கோம். இதில் நிறைய விஷயங்கள் உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக நிறைய டைலாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பேன். பட் இன்னைக்கு நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ண போறீங்க? ஏன்னா நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன். ஏன்னா எனக்கு சில விஷயங்கள் இருக்கிறதுனால ஏன்னா நானும் ஒரு ஹியூமன் தானே. நானும் ஒரு ஹியூமன் பீயிங் தான். எனக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். எனக்கு பர்சனல் இஷ்யூலாம் இருக்கும். பட் நீங்க என்ன மோட்டிவேட் பண்றதுக்கு என்ன டைலாக்லாம் கொடுக்க போறீங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ நான் வாட்ச் பார்த்துக்கிறேன். ஓகே. இன்னைக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல உள்ளுக்குள்ள போயிடுவோம். ஸோ பாஸ்ட் டென்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அதுல நெகட்டிவா டிடின்ட் அது டிடின்ட் சொல்லாம அதை டின்ட்னு சொல்லலாம். ஸோ டின்ட்னுங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி நம்ம நெகட்டிவா சொல்லலாம். அதுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் டின்ட்டுக்கு அப்புறம் ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப் சேர்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். இப்போ நோபடி அப்படின்னு இது நோ பாடி அப்படிங்கிறத வாசிக்க வேணாம். இது நோபடி அப்படிங்கிறத வாசிச்சா போதும். ஸோ நோபடி பக்கத்துல பாஸ்ட் டென்ஸ் வரும். இதுவும் நெகட்டிவாவே ஒரு சென்டென்ஸை அமைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கம்முனா வான்னு அர்த்தம், கேம்னா வந்தார்கள் அர்த்தம், இன்ஃபார்ம் அப்படின்னா தெரிவின்னு அர்த்தம், இன்ஃபார்ம்டு அப்படின்னு தெரிவிச்சாச்சு அப்படிங்கிறத ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். இதை பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. நோபடிக்கு பக்கத்துல என்ன வரும்னா பாஸ்ட் டென்ஸ் தான் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னாடி நான் ப்ரெசன்ட் டென்ஸ்ல வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ் தான் வரும். இதுதான் ஒரு சென்டென்ஸோட பேட்டர்னு. ஸோ நோபடி இன்ஃபார்ம் மீ, எனக்கு யாருமே தெரிவிக்கல, அந்த விஷயத்தை எனக்கு யாருமே தெரிவிக்கல அப்படிங்கிறத சொல்றதுக்கு நோபடி இன்ஃபார்ம் மீ. நோபடி ஆஸ்க்ட் மீ அபவுட் தட், எனக்கு அதை பத்தி யாருமே என்னை கேட்கவே இல்லை, அதை பத்தி யாருமே என்னை கேட்கல, யாருமே என்னை அதை பத்தி யாருமே என்னை கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்றது நோபடி ஆஸ்க்ட் மீ அப்படின்னு சொல்றது. நோபடி கேம், என் கூட யாருமே இல்ல, நான் தனியா தான் போனேன். நோபடி கம் வித் மீ, நோபடி கேம் வித் மீ, அதாவது என் கூட யாருமே வரல அப்படின்னு சொல்றது கேம். அதாவது கம் கேமா மாறும். இது பாஸ்ட் டென்ஸ். வேர்போட இது ஒரு பாஸ்ட் டென்ஸ்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர்பு மட்டும் தான் மாறும். ஏன்னா நம்ம ஒரு காலத்தை மட்டும் தான் மாத்த போறோம். ஸோ அந்த காலத்தை மாத்துறதுக்கு நம்ம வேர்பை மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும். கம் கேமா ஆகும். இது ஒரு ஸ்ட்ராங் வேர்ப்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல வேர்ப்னா என்ன, வினைச்சொல். இதை வினைச்சொல்னு சொல்லுவாங்க. இந்த வேர்ப்னா என்ன, ப்ரெசன்ட் டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணணும், பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். நோபடி கேம் வித் மீ, என் கூட யாருமே வரல. வித் அப்படின்னா என்னுடன், உடன் அப்படிங்கிற ஒரு மீனிங் குறிக்கும். இந்த இடத்துல உடன் தான் மீனிங் குறிக்கும். நான் வித், ஏன்னா ப்ரிப்போசிஷனுக்கு தனித்தனியா மீனிங் கொடுக்காதீங்க. பொருள் இந்த மாதிரி தமிழ் அர்த்தம் கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது இந்த இடத்துலயும் சரி, உடன் அப்படிங்கிற ஒரு மீனிங் கொடுக்கறதுனால நான் சொல்றேன். நோபடி கேம் வித் மீ, என் கூட யாருமே வரல. ஐ வென்ட் தர் அலோன், நான் தனியா தான் போனேன். ஐ வென்ட் தர் அலோன், லோன், லோன். லோன் அப்படிங்கிற ஐ ஃபீல் லோன்லி அப்படிங்கிறது லோன் அண்ட் லோன்லி. இது தனியா இருக்கிறதுனால ஃபீல் பண்ற வர்ற கஷ்டத்தை சொல்றது லோன்லெஸ்ன்னு சொல்லுவாங்க. தனியா இருக்கிறதுனால ஒரு கஷ்டப்படுவோம்ல, ஸோ தனிமையா இருப்போம். ஸோ அந்த தனிமையெல்லாம் ஏற்படுற கஷ்டத்தை சொல்றதுக்கு இந்த லோன்லி யூஸ் பண்ணும். இந்த தனியா இருக்கேன் அப்படிங்கிறத சொல்றதுக்கு லோன், அதாவது ஐ வென்ட் தர் அலோன் அப்படின்னா தனியா போனேன் அப்படிங்கிறத சொல்லுது. ஒண்ணுமே நடக்கல, நத்திங் ஹேப்பன். இங்கெல்லாம் நான் நோபடிங்கிறத யூஸ் பண்ணிருப்பேன். இது பக்கத்துல எல்லாமே பாஸ்ட் டென்ஸ் வந்திருக்கும். ஸோ ஐ வென்ட் தர் அலோன், இதெல்லாம் நத்திங் ஹேப்பன்ட். இதெல்லாம் நான் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிருப்பேன். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணலாம். நெகட்டிவா சொல்றதுல ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிருப்பேன். இதை கொஞ்சம் மட்டும் மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ வென்ட் ஹிஸ் ஹவுஸ் பட் ஹி வாஸ் நாட் அட் ஹோம். நான் அவங்க வீட்டுக்கு போனேன், ஆனா அவங்க வீட்டுல இல்ல. ஐ வென்ட், கோக்கு பாஸ்ட் டென்ஸ் தான் வெண்டுன்னு சொல்லுவாங்க. கோவோட பாஸ்ட் டென்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வெண்டுன்னு சொல்லுவாங்க. கோவோட பாஸ்ட் டென்ஸ். ஐ வென்ட் ஹிஸ் ஹவுஸ், நான் அவங்க வீட்டுக்கு போனேன். ஹிஸ் ஹவுஸ்னா அவங்க வீட்டுக்கு போனேன். பட் ஹி வாஸ் நாட் அட் ஹோம், அவன் வீட்டுல இல்ல. அதே மாதிரி இதோட ஹேவ் அண்ட் ஹேட், இது ஒரு மெயின் வேர்பா கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு இது ஒரு மெயின் வேர்ப். இந்த ஹேவ் அப்படிங்கிறது ஒரு ஹெல்பிங் வேர்பாவும் பயன்படுத்தணும், ஒரு ஆக்சுவல் வேர்பாவும் இருக்கும். ஸோ இது ஹெல்பிங் வேர்ப்னு சொல்லுவாங்க. ஸோ ஹெல்பிங் வேர்பா எந்த இடத்துல யூஸ் ஆகுதோ அந்த இடத்துல பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம ஐ ஹாவ் சம் மணி அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ ஐ ஹாவ் சம் மணி, என்கிட்ட கொஞ்சம் காசு இருந்துச்சு. ஐ ஹாவ் சம் மணினா என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது அப்படின்னு சொல்றது. ஐ ஹேட் சம் மணினா என்கிட்ட காசு கொஞ்சம் இருந்தது. அது இருக்குதுன்னா வழக்கமா இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இருந்தது அப்படின்னா ஒரு பாஸ்ட் டென்ஸை குறிக்கிற ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் பாஸ்ட் டென்ஸ், இது ப்ரெசன்ட் டென்ஸ்ன்னு சொல்லுவாங்க.
என்கிட்ட கொஞ்சம் பணம் இருந்தது அப்படின்னு சொன்னேன். ஒரு பணத்தை செலவு பண்றதுக்கு ஸ்பெண்ட் அண்ட் ஸ்பெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்பெண்ட்னா வந்து பணத்தை செலவு வழி அப்படின்னு அர்த்தம். வழக்கமா செலவழிக்க. இதோட பாஸ்ட் டென்ஸ் என்னன்னா ஸ்பெண்ட். அதாவது அந்த டீ வந்து குச்சி டீயா மாறும். ஸோ ஒண்ணுமே இல்லை, இந்த டீயா மாறும். இதுதான் வந்து இதோட பாஸ்ட் டென்ஸ். ஸ்பெண்ட் ரெண்டுக்குமே ஒரே மாதிரியான உச்சரிப்பு தான். ஸோ ஐ ஸ்பெண்ட் அப்படிங்கிறத மாறும். டோன்ட் ஸ்பெண்ட் ஆல் த மணி. நீங்க வந்து எல்லா பணத்தையும் செலவு பண்ணாத. ஏன்னா வந்து நமக்கு நிறைய வேலைகள் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதை ஒவ்வொன்றையும் சால்வ் பண்றதுக்கு நிறைய பணம் தேவை. டோன்ட் ஸ்பெண்ட் ஆல் த மணி. அதாவது எல்லா பணத்தையும் செலவு பண்ணாத. இது வந்து ஒரு வழக்கமா செய்யறது, ஒரு வழக்கமா செய்யாதன்னு சொல்றதுக்காக. இது ஐ ஸ்பெண்ட் ஆல் த மணி அப்படின்னா வந்து என்கிட்ட பணம் இருந்துச்சு, நான் வந்து எல்லாத்தையுமே செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ ஸ்பெண்ட் ஆல் த மணி. ஆல் த மணி, நான் வந்து எல்லா பணத்தையுமே செலவு பண்ணிட்டேன். இது வந்து சப்ஜெக்ட், இது வேர்பு, இது தேர்டா சேர்க்கிற ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிருக்கேன், எதை, யாரை, எங்கே, எப்பொழுது, எப்படி. இந்த 5 கொஸ்டின் கேட்டீங்கன்னா ஸோ இதுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதை தான் நீங்க என்ன பண்ணிக்கணும்னா இந்த தேர்டா இருக்க ஒரு விஷயத்துல சேர்த்துக்கணும். டேக் அதோட பாஸ்ட் டென்ஸ் வந்து டுக். டேக்னா எடுத்துக்கொள். ஸோ எடுத்தாச்சு அப்படின்னா வந்து இந்த மாதிரி. இந்த டேக்கு டுக்குங்கிறது, டேக்குக்கு நிறைய விதமான மீனிங் இருக்கு. ஸோ அதுல இன்னைக்கு பார்க்கும்போது யாராவது உங்க கூட அழைச்சிட்டு போன்னு சொல்றதுக்கு, ஏன்னா வந்து தனியா போகாத. டேக் சம்படி வித் யூ, யாராவது உங்க கூட அழைச்சிட்டு போன்னு சொல்றதுக்கு டேக் சம்படி வித் யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐ எம் நாட் வெல் அப்படின்னா வந்து எனக்கு வந்து ஐ எம் நாட் வெல் அப்படின்னா வந்து எனக்கு உடம்பு சரியில்லை. நான் ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றதுக்கு ஐ எம் நாட் வெல்னு சொல்லுவாங்க. இதுக்கு சம்மந்தமே இல்லாம உடம்பு சரியில்லைன்னா மை பிரதர் இஸ் நாட் வெல், ஸோ ஐ டுக் ஹிம் டு த ஹாஸ்பிட்டல். நான் அவனை என்ன பண்ணேன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன். இந்த இடத்துல கூட்டிக்கிட்டு போனேன் அப்படிங்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுதுன்னா டேக். எடுத்துக்கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு பக்கத்துல ஒரு பர்சன் வந்தாங்கன்னா கூட்டிக்கிட்டு போ அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கும். ஐ டுக் ஹிம் டு த ஹாஸ்பிட்டல், மை பிரதர்ஸ் நாட் வெல் அப்படின்னா வந்து என்னோட சகோதரனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போனேன். தட்ஸ் வை ஐம் லேட் அப்படின்னு சொல்லிடலாம். டேக் சம்படி வித் யூ, டோன்ட் கோ தர் அலோன். நீ தனியா போகாத. டோன்ட் கோ தர் அலோன்னா தனியாக போகாதே, அங்க தனியா போகாதே, யாராவது உங்க கூட அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு டேக் சம்படி வித் யூ, யாரையாவது அழைச்சிட்டு போவோம். ஹெல்ப் அப்படியோட பாஸ்ட் டென்ஸ் ஹெல்ப் அப்படின்னு மாறும். நோபடி ஹெல்ப் மீ, யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல. when I was distressed, நான் பிரச்சனையில் இருக்கும்போது எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணலன்னு சொல்லுவோம்ல, அதான் when I was. அதாவது when அப்படின்னா பொழுது, நான் வந்து பிரச்சனை இருக்கும் பொழுது I was. வாஸ்னா வந்து பிரசன்ட் கன்டினியூஸோட பாஸ்ட் டென்ஸ்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஒரு செயல் நடந்து கொண்டிருந்த பிரசன்ட் கன்டினியூஸோட பாஸ்ட். அதாவது ஒரு விஷயம் முன்னாடியே நடந்துருச்சு. when I was distressed, நான் வந்து கஷ்டத்துல இருக்கும்போது யாருமே ஹெல்ப் பண்ணல. அதே மாதிரி ட்ரபிள்னு கஷ்டத்தை என்ன சொல்லலாம், ட்ரபிள்னு கூட சொல்லலாம். ஸோ டிஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம், ட்ரபிள்னு சொல்லலாம். நோபடி ஹெல்ப் மீ when I was trouble. ட்ரபிள்ல இருக்கும்போது எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்றது. ஐ எம் நாட் வெல், ஸோ மை பிரதர் இஸ் நாட் வெல், ஸோ ஐ டுக் ஹிம் டு த ஹாஸ்பிட்டல்னு சொல்லியிருந்தோம். டேக் சம்படி வித் யூ, டோன்ட் கோ தர் அலோன். யாராவது அழைச்சிட்டு போய் தனியா போத. ஹெல்ப் அப்படிங்கிற ஹெல்ப் அப்படிங்கிறத மாற்றணும். நோபடி ஹெல்ப் மீ when I was distress. நான் வந்து கஷ்டத்துல இருக்கும்போது யாருமே உதவல. nobody helped me when I was trouble. troubleனு சொல்லலாம், distressன்னு சொல்லலாம். அதுதான் நான் பார்த்திருந்தோம். இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட்டா முடிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து சில விஷயங்களை மட்டும் தான் நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ்ல வந்து சில விஷயங்கள் ஸ்பெண்ட் அண்ட் ஸ்பெண்டட் ரெண்டு விஷயங்களை பார்த்திருந்தோம். ஸோ அதே மாதிரி ஹேட் அண்ட் ஹேவ் அப்படிங்கிறத ஒரு விஷயத்த பார்த்திருந்தோம். இதெல்லாம் வந்து லைட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து ரொம்பலாம் வந்து இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிறத சொல்ல மாட்டேன். பட் பாஸ்ட் டென்ஸா மாறினா இப்படி இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் லைட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் A65. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே.